இந்த சுனாமி பின்னணியில் பேரிடர் நிவாரணம் மறுகட்டுமானம் அந்த பின்னணியில் அந்த மக்களை பற்றிய புரிதலின் போதாமை இருந்தது பொதுவெளியில். அதுவே புகார்களாக விமர்சனங்களாக மீனவர்களை பற்றி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் மீனவர்களுடைய குரலுக்கு யாருமே செவி சாய்க்கல. அரசு தளங்களையும் கொள்கை தளங்களிலும் கூட அவங்களுக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறத யாருமே கண்டுக்கல. மற்றவங்க சொல்றத அவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அந்த கொடைகளோடும் உதவிகளோடும் அந்த மறுகட்டுமான சேவைகளோடையும் சேர்த்து மற்றவங்க எல்லாம் கற்பிதங்களோடும் கட்டளைகளோடும் தான் மீனவர்களை அணுகினார்கள். அது ஒரு பெருவாழ்வு வாழ்ந்த சமூகம். அதற்கென்று ஒரு பெரிய பண்பாட்டு பின்னணி வரலாற்று பின்னணி இருக்கிறது. அந்த மக்களை குறித்த பதிவுகளின் போதாமை ஒரு முக்கியமான சிக்கலாக எனக்கு தோன்றியது. அப்போ இன்னைக்கு மீனவர்களை பற்றி மற்றவர்கள் அறிந்ததெல்லாம் திரைப்படங்களின் வழியாக அல்லது சில நாவல்கள் வழியாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டதான். அந்த புதினங்கள் கூட கற்பனைகளாக கற்பிதங்களாக இருக்குது. அவர்களை பற்றிய ஒரு ஆழமான புரிதல் இல்லாமல் மேம்போக்காக ஒரு புறப்பார்வையாகவே அந்த பதிவுகள்லாம் இருக்குது. அப்போ பதிவு பண்ணவங்க குறைந்தபட்சம் அதையாவது பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த நெய்தல் சமூகம் தான் சார்ந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் பெருசாக முயற்சி எடுக்கலை இடைக்காலத்தில். இதை பலரும் பல வகையில் செய்ய முடியும். அப்போ அதில் ஒரு விஷயம் அந்த சமூகமே தன்னை எழுதி கொள்வது, அந்த சமூகம் தன்னை வாசிப்பது, எழுத்தின் மூலமாக சமவெளியோடு உரையாடுவது, இது ஒரு அடிப்படையான தேவை அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்லை, ஒரு எழுத்தாளனும் இல்லை, ஒரு புனைவு எழுத்தாளனும் இல்லை. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்மால் முடிஞ்சவரை நாம் கொஞ்சம் ஆவணப்படுத்துவோம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ அந்த சுனாமி மறுகட்டுமானம் அப்படிங்கிற அந்த சூழல்ல இருந்து ஒரு 2 ஆண்டு திட்டம் போட்டேன். அந்த என்ன உதவிகள் கொடுக்கப்பட்டது, என்ன செஞ்சாங்க, என்ன நடக்கலை, இந்த மாதிரியான அந்த தரவுகளை எல்லாம் தாண்டி அந்த மக்களுடைய உள்ளத்து உணர்வுகள் என்னவா இருக்குது, அந்த மக்களை பற்றி ஆய்வு செய்தவர்கள், புரிந்துணர்வாளர்கள், அந்த நெய்தல் உணர்வாளர்கள், இந்த மாதிரி பல மட்டங்கள்லையும் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆவணப்படுத்துறதுல முயற்சி பண்ணேன்.